அனைவருக்கும் வணக்கம். ஜிங்க் ஃபாரெக்ஸ் சேனலுக்காக ராஜ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ரிலீஸ் ஆன யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அதை பற்றியும், இன்னைக்கு ரிலீஸ் ஆன யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா அதை பற்றியும், இதனால் கோல்டு, யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாரெக்ஸ் கற்றுக்கணுன்னாலும் இல்லை ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஒரு 0.3% வந்து அதிகமாக நேற்று டேட்டா ரிலீஸ் ஆனதுனால ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி எல்லாமே வந்து அடி வாங்குச்சு. ஏன்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து டாலருக்கு சாதகமாக இருக்கும், மற்றதுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிற கோல்டு, யூரோஸ், ஜிபிபிஎஸ்டி இதுக்கு எல்லாமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக். ஓகேங்களா, ஏன்னா யூஎஸ் இன்ஃப்ளேஷன் இந்த பணவீக்க விகிதம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப இந்த ஃபெட் இருக்காங்க இல்லையா, ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2%. ஸோ கடந்த 2 வருஷமாக ஃபெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டினாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பணவீக்கம் அதிகம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 8.6 ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை குறைக்கிறதுக்காக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. கோல்டு எல்லாமே அடி வாங்குச்சு. நீங்கள் ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா கோல்டு எல்லாமே ரொம்ப கீழே அந்த 1800 600க்குலாம் போயிட்டு வந்துச்சு. அது காரணம் என்னன்னா ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களோட யூஎஸ் இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க 8.6 இருந்து அவங்களுடைய இன்ஃப்ளேஷனு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 3 போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் அவங்க ஏற்றின அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ மறுபடியும் வந்து கோல்டு வந்து எல்லாமே ஏற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக யூரோ யூஎஸ்டி எல்லாமே ஏற ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த ஃபெட்டோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2% வந்து இன்ஃப்ளேஷன் வந்து குறைக்கணும், அதுதான் அவங்களோட டார்கெட். ஆனால் அந்த 2% வந்து வர மாட்டேங்குது. அந்த 3.2 3.5 கீழே போனது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இருந்ததை விட இந்த வீக் வந்து மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக் போகிறதுனால மார்க்கெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏறின கோல்டு வந்து கொஞ்சம் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகுது. ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்த உடனே எல்லாமே கீழே வந்து படுத்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து வீக்லி கேண்டில். ஸோ உங்களுக்கு வந்து 5 மினிட் கேண்டில் காமிக்கிறேன். ஸோ நேற்று ஈவினிங் 6 மணிக்கு நியூஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா யூஎஸில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குன்னு வந்த உடனே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜம்ப்பு, கிட்டத்தட்ட பெரிய கேண்டில் வந்து வந்திருக்கு பாருங்கள். இங்கேருந்து அப்படியே ஜம்ப் ஆகி மேலே போயிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக ஜிபிபி யூஎஸ்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து செம ஃபால் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், 6 மணிக்கு செம்ம வந்து ஃபால் ஆயிருக்கு. உங்களுக்கு யூரோ யூஎஸ்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபால் ஆயிருக்கும் நேற்று 6 மணிக்கு, சரியா. ஆனால் கோல்டு மட்டும் உங்களுக்கு பெரிய ஃபால் அது வந்து ஆகலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே மொத்த பணமும் வந்து கோல்டில் தான் வந்து உள்ளே போயிட்டு இருக்கு. அதாவது அங்கே நடக்கிற நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த வார் பிரச்சனை, இந்த யூஎஸ் ஃபெட்டு, ஸோ இது எல்லா இஷ்யூலையுமே வந்து இருக்கு அந்த பொருளாதார மந்த நிலை. ஸோ இதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பணமும் கோல்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. அதனால் உடனே வந்து அவங்க போட்ட பணத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் கோல்டு மட்டும் உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் வந்து ஆகலை. ஸோ வந்து நார்மலாக அது என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி எல்லாம் எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப்ஸ் டேட்டா, யூஎஸ் ஜாப்ஸ் டேட்டா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே பாசிட்டிவாக வந்துருச்சு. ஓகேங்களா, கொஞ்சம் தான் எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 215, அதை விட வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ். அவங்களோட பிபிஐ அந்த ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1% அதிகமாக வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போது டாலரோட வேல்யூ வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இது வந்து டாலரோட டே சார்ட்டு. ஸோ டாலரோட டே சார்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டாலர் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட்டில் இருக்குது. ஆல்ரெடி நேற்று பிரேக் அவுட் ஆகி ஃபினிஷ் பண்ணிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி மேலே போய் நிற்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சைன். எதுக்கு? யூஎஸ்டி ஜிபியூஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டாலரோட வீக்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ட்ரெண்ட் லைனை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கு மேலே. நாளைக்கு கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஸ்ட்ரென்த்து, டாலரோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மிங் வீக்ஸில் அடுத்த வாரம்லாம் அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரென்த்து. ஸோ மேலே தான் போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு சப்போர்ட், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். ஒரு வேளை நாளைக்கு நைட்டு, ஃப்ரைடே நைட்டு மேலேயே இந்த டாலருக்கு ஒரு வேளை இந்த கீழே வராமல் மேலே ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஜிபிபி யூஎஸ்டி பாருங்கள், இங்கே சப்போர்ட்டை, ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகி கீழே வருது. ஓகேங்களா? ஸோ இது அது வந்து மேலே முடிஞ்சிச்சுன்னா இது கீழே முடியும் நாளைக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கீழே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டு ஜிபிபி யூஎஸ்டி ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டியுமே வீக்லி ட்ரெண்ட் லைனு பிரேக் ஆகிட்டு கீழே போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் இங்கே டாலர் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக்கு. ஸோ அதனால் க்ளோஸாக வந்து டாலரோட மூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டிஎக்ஸ்ஒய் டாலரை வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு கேண்டில் வந்து ஒரு வேளை நாளைக்கு ஏதாவது வந்து நெகட்டிவாக யூஎஸ் நியூஸ் ஏதாவது வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே முடிஞ்சிச்சுன்னா ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டி எல்லாமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வேளை நாளைக்கு டாலர் வந்து ஸ்ட்ராங்காக முடிஞ்சிச்சு அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி எல்லாமே வீக்காக தான் கீழே போயிட்டுருக்கு. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, இப்போதைக்கு ஃபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருப்பாங்க. எப்போ இவங்க ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ ஜிபிபி யூஎஸ்டி, யூரோ யூஎஸ்டிலாம் மேலே வர ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுக்கு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் அது வந்து ஃபெட் கையில் தான் இருக்குது. ஃபெட் எப்போ வந்து அதை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி நியூஸ் வரும்போது இந்த மாதிரி கீழே வந்துச்சு, ஒருவேளை இந்த மாதிரி இடம் இந்த சப்போர்ட்டோ இல்லை இந்த சப்போர்ட்டோ வந்துச்சு அப்படின்னா இங்கிருந்து வந்து ஒரு பெரிய பம்ப் இருக்கும் மேலே ஜிபிபி யூஎஸ்டிக்கு. டாலர் வந்து கீழே விழுகும். அப்போ அந்த டைமில் டாலர் கீழே விழுகும். இந்த பிரேக் ஆகி மேலே போச்சு அப்படின்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டிலாம் வந்து இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக போகும். இது போக தான் போகுது. ஆனால் அதுக்கு ஃபெட் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை, ஏற்றின இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த வருஷம் எண்டோ இல்லை அடுத்த வருஷமோ நடக்க போகுது. அப்போ நடக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மூமெண்ட், பெரிய மூமெண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த மூமெண்ட் வரத்துக்கு முன்னாடி இப்போதைக்கு நிலைமை, இன்னைக்கு மார்க்கெட் நிலைமை என்னன்னா அவங்க ஃபெட் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் குறைக்க மாட்டாங்க. அதனால் மார்க்கெட் வேறு வழி இல்லாமல் கீழே போகுது, டாலர் வந்து மேலே போகுது. ஸோ இதுதான் லாஜிக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். நாளைக்கு கேண்டில் வந்து டாலர் கேண்டில் எங்கே முடியுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஸ்ட்ராங்காக முடிஞ்சிச்சுன்னா யூரோ யூஎஸ்டி, ஜிபியூஎஸ்டி வேறு வழி இல்லை, கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வர மாதிரி இருக்கும் இப்போதைக்கு. பட் கோல்டு அது ஸ்ட்ராங்குங்க. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நியூஸும், ஃபெட் நியூஸ்க்கோ அதுக்கோ அது வந்து சளைச்ச மாதிரியே தெரியல, கொஞ்சம் கூட இறங்குற மாதிரியே தெரியல. ஓகேங்களா? அப்படியே கோல்டு ஒரு வேளை கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல பை சான்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ கோல்டு கீழெல்லாம் இறங்குச்சு அப்படின்னா இங்கேயே பை பண்ணலாம், இல்லை இங்கேயும் பை பண்ணலாம், இங்கேயும் பை பண்ணலாம். இங்கெல்லாம் வந்துச்சுன்னா இப்படி தான் போகும், வேறு வழியே இல்லை. கோல்டு வந்து ஸ்ட்ராங் வந்து பை ட்ரெண்டு. அதனால் இறங்குச்சுன்னா பையிங்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பட்டு டாப்பில் இருக்கும்போது பெருசாக வந்து அதிக லாட் சைஸ்லாம் போட்டு பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுதான் விஷயம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன நியூஸ் இருக்குது? நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிபிபிக்கு நியூஸ் இருக்குது, குட் ட்ரேட் பேலன்ஸ். அதுக்கப்புறம் யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிச்சிகன் கன்சூமர் சென்டிமெண்ட் இருக்குது நாளைக்கு, ஒரு சின்ன நியூஸ், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏதாவது ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஒரு முக்கியமான நியூஸ்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை.
பார்க்கலாம். லெட்ஸ் see நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது, ஜிங்க் ஃபாரெக்ஸ் டெலிகிராம் சேனல். அதை சர்ச் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.